Hello everyone. இந்த Leetcode சீரிஸில் அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என்னோட பேர் வசந்த்குமார். நான் ஒரு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் இந்த சேனலில் டெக் வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட மற்ற சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கீழே இருக்குது. வேணால் அதுலேயே டிஎம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். Leetcode ப்ராப்ளம் 11. ஸோ இந்த ப்ராப்ளமோட கான்செப்ட் என்ன ஃபஸ்ட்டு ஒரு அரே கொடுத்துருவாங்க, ஹைட்டுன்னு சொல்லிட்டுன்ற ஒரு அரே. ஸோ அது இந்த மாதிரி இருக்கும் 1 3 4 7 6. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது வேண்டியது ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் ஆகும்னா ஒரு கிராஃப் மாதிரி ரெப்ரசன்ட் ஆகும். 1 3 4 7 6. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ரெண்டு பாருக்கு நடுவில் தண்ணி ஊற்றினா மேக்ஸிமம் ஏரியா கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1க்கும் 6க்கும் வச்சுக்கலாம். ஸோ அப்போனா அந்த கண்டெய்னர் ஹைட் 1 அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே ஊற்றினா 1லேருந்து கீழே ஒழுகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 1 and 6 இருக்குன்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ தண்ணி ஊற்றினா இது வரைக்கும் தான் ஊற்ற முடியும், அதுக்கு மேலே ஊற்ற முடியாது. ஸோ அப்போனா அதுக்கூட ஏரியா என்ன, அப்போனா இது எந்த பொசிஷனில் இருக்குது, 0th பொசிஷனில் இருக்குது. 0 1 2 3 4. ஸோ அப்போ 1 into 4 தான் இதோட ஏரியா. ஸோ இப்போ தான் நம்ம மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கணும் எதுன்னு சொல்லிட்டு. அப்போ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4லேருந்து 6 வரைக்கும். அப்போ 4லேருந்து 6 வரைக்கும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 4 into 2 மைனஸ் பண்ணால் 4 - 2 2. அப்போ 8. அப்போ 3லேருந்து 6 வரைக்கும் எடுத்தால் அப்போ 3லேருந்து 6 எடுத்தால் அது எத்தனை இது அது 3 into 3. அதான் 1லேருந்து 4 வரைக்கும். அப்போ 3 into 3 9. ஸோ அப்போ இதுதான் மேக்ஸிமம் ஏரியா. ஸோ இந்த மேக்ஸிமம் ஏரியா தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க அரேக்கு நம்ம மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிச்சி. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன மேக்ஸிமம் ஏரியா 3 1லேருந்து 4. அப்போனா 4 - 1 = 9. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட மேக்ஸிமம் ஏரியா. ஸோ இதான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ இதுக்கான கோடிங் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங் சொல்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா 2 பாயிண்டர் மெத்தடை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2 பாயிண்டர் மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இது ஒரு அரேவாக இருக்குது. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரேயில் இதை ஸ்டார்டிங் அப்புறம் எண்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றா மூவ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சில கண்டிஷனில் ஸ்டார்டிங் பொசிஷனை மூவ் பண்ணுவோம், சில கண்டிஷனில் எண்டிங் பொசிஷனை மூவ் பண்ணுவோம். ஸோ இப்படி மூவ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதான் 2 பாயிண்டர் மெத்தடு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டார்டிங்க்கு அதில் இது பண்ண 0ன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். அப்புறம் எண்டிங்க்கு end is equal to len of HEIGST -1. ஸோ இது ஏன் அப்படி எடுக்கணும்னா அரேக்கு எப்பயுமே இப்போ அரேயோட லென்த் 4ன்னு இருக்குன்னா அதோட லாஸ்ட் அரேவோட எலிமெண்ட் 3யோட இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதனால தான் -1 எடுக்கும், லென்த் -1. அதே மாதிரி ஒரு சும்மா ஒரு இதில் ஹைட்டை போட்டு வச்சுக்கலாம்.
ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஹைட்னு டைப் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாத்திக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து மேக்ஸிமம் ஏரியா. ஸோ அந்த கண்டெய்னர் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஏரியான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது சொல்லிட்டு ஒரு மேக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அது -1 வச்சுக்கலாம், இருக்கிறதுலே லோவஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்டர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். while start is less than end போட்டு இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் வந்து a of start less than a of end. ஸோ இது ஏன் நம்ம இப்படி செக் பண்றோம்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டும் லாஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டும். ஸோ நம்ம வந்து என்ன செக் பண்றோம்னா வந்து இப்ப இது வந்து இதை விட கிரேட்டரா இருக்கான்னு செக் பண்றோம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு கண்டெய்னரோட ஏரியாவை கண்டுபிடிக்க வந்து லென்த் இன்டூ பிரெத் தான் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஐடியல் கண்டெய்னரோட ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து இப்படி ஹைட்டான இது மிஸ்மேட்சாக எடுத்தா வந்து ஓவர் ஸ்பில் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் தான் எடுக்கணும். ஸோ அதனால வந்து எது லோவஸ்ட்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்து அந்த கண்டெய்னரோட ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து தான் வந்து இந்த மாதிரி வந்து கண்டிஷன் போடுறோம். a of start is less than a of இதுவாக பார்க்குறோம், எண்டான்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இருந்தால் வந்து என்ன பண்ணுறோம்? ஸோ அதே மாதிரி வந்து இப்போ அந்த மேக்ஸியை பார்க்க போகிறோம். ஸோ இஃப் maxi is less than end minus start into end minus start into a of start. ஸோ அப்படின்னா என்ன? end minus startனா என்ன? ஸோ இப்போ எண்டிங் பொசிஷன் இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து 0ன்னு இருக்கு. இப்போ எண்டிங் பொசிஷன் வந்து 3ன்னு இருக்குன்னா வந்து இதை நம்ம எப்படி பண்ணுவோம்? 3 minus 0 into இதோட ஹைட் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ன்னு இருந்தா அப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஏரியா வந்து 3. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து செக் பண்ணுறோம். இப்போ மேக்ஸி வந்து -1 தான் இருக்கு. ஸோ இது வந்து கம்மியாக இருந்தால் மேக்ஸியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை போடுற மாதிரி இந்த வேல்யூவை. ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்? நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 2 பாயிண்டரில் வந்து ஒன்று பின்னாடி இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படிக்கான ரைட் சைடு லெஃப்ட் சைடு நவுத்திட்டு வருவோம். இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து ரைட் சைடு வந்து நவுத்திட்டு போவோம். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து எண்ட் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் வந்து எண்ட் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு சாரி இது ஸ்டார்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்த்துட்டோம், சின்னதாக இருக்குது. ஸோ அதை இப்போ தள்ளி தள்ளி வந்து அடுத்தடுத்து கொண்டு செக் பண்ணி போகிறோம். ஸோ அப்படி இல்லை, இந்த மேலே இருக்க கண்டிஷன் வந்து இது வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து அதே தான், ஆனால் கொஞ்சம் ரிவர்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணேன்? நம்ம முன்னாடி பார்த்த கண்டிஷன் மாதிரி இப்போ இந்த மாதிரி இருந்தா இப்போ இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ அப்பனாலும் வந்து நம்ம சின்னதா இருக்கிறது தான் வந்து கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஏன்னா பெருசா இருக்க கன்சிடர் பண்ணி எடுத்தா ஓவர் ஸ்பில் ஆயிரும். ஸோ சின்னதா இருக்க கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்க அப்படியே உல்டாவா எழுதுவோம். ஸோ இங்க என்ன இருக்கு? ஸ்டார்ட்னு இருக்கா, இதை எண்டுன்னு மாத்திடணும். அதே மாதிரி ஸ்டார்ட் பிளஸ் இருக்கிறது எண்ட் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே
ரிட்டர்ன் மேக்ஸி. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஏரியா வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எதுக்கும் வந்து ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணிடலாம். அவள் தான். ஸோ இப்போதான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.